டீனேஜா இருக்கிறப்போ ஃபேமிலியில யாருக்காச்சும் மேரேஜ்னு போனாலே நம்ம ரிலேட்டிவ்ஸ் இந்த ஒரு விஷயம் சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. கல்யாணக்கெல்ல வந்துட்டு அடுத்து உனக்கு தான். உடனே நம்மளும் ஒரு பிட்ட போட்டுருவோம். ஏங்க நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆனா இப்படி சொல்ற நமக்கு ஏன் மேரேஜ் டைம்ல ஒரு க்ளோ வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இன்னும் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங். ஆல்சோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. வெளுத்து போடுவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பல இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் அண்ட் லைஃப் லெசன்ஸ்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஓகே, இப்போ வாங்க வலிக்கே. மேரேஜ் க்ளோ, ஐ மீன் கல்யாண கலை எதுக்கு வருது? இப்போலாம் கல்யாண கொலை தான் நிறைய வருது. பட் ஸ்டில் இந்தியன் மேரேஜ்லாம் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம மெயின் கேரக்டராக இருக்க போகிற அந்த ஒரு நாள், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் கொலீக்ஸ், ஃபேமிலி, கசின், ஊரில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கன்னு எல்லாரையுமே ஒன்றா பார்க்க போகிற அந்த ஒரு நாள். புது ட்ரெஸ், டெக்கரேஷன்ஸ், கிஃப்ட்ஸ், ரேடியோ செட்டில் லவ் சாங், மெஹந்தி, விதவிதமான சாப்பாடுன்னு இருக்க போகிற அந்த ஒரு நாள். இது எல்லாமே மனசுக்குள்ள ஒரு சூப்பர் பூஸ்ட் கொடுக்கும். அது நம்ம பாடியில டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடோசின் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். இது பாடி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி ஃபேஸ்ல காம்னஸ் அண்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். ஆல்சோ பிஃபோர் வெட்டிங் நம்ம என்ன சும்மாவா இருக்க போறோம்? நம்ம ரொட்டீன் வேற லெவல்ல ஸ்ட்ரிக்ட் ஆயிரும். வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா உடனே வண்டி டைரக்டா எங்க போகும்? ஜிம்முக்கு. ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டோம். ஸ்கின் கேருக்குன்னு டைம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்படி எல்லாமே நம்மளை எப்படி பெட்டரா காட்டுறதுன்னு மட்டும்தான் இருக்கு. இது நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தி ஆக்கும். போனஸா காம்ப்ளிமெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் அழகா இருக்கே, ஃபேஸ் பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றத கேட்கும் போதே நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே ஃபேஸ்ல ஒரு பல்ப் எறிகிற மாதிரி. ஸோ மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங், கல்யாணக்கலை ஈக்குவல் டு ஹாப்பி ஹார்மோன்ஸ் பிளஸ் செல்ஃப் லவ் பிளஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். க்ளோ ஆக கல்யாணமா? இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி? உங்களை இதெல்லாம் ஹாப்பி ஆக்குமோ அதெல்லாம் பண்ணுங்க போதும். முக்கியமா யார் கூட உங்களை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஈவன் இஃப் இட்ஸ் சில்லி, லைக் குத்து சாங் போட்டு டான்ஸ் ஆடுறது, மலையில நனையிறது, பொடி தோசை சுட்டு சாப்பிடுறது, சும்மா வெளியே போய் டீ குடிச்சிட்டு வர்றது, நைட் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறது. சம்டைம்ஸ் பெரிய விஷயம் எல்லாமே நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்துலதான் இருக்கு. இப்போ வெயில் வேற மண்டையை புழக்குது. ஸோ தண்ணி நல்லா குடிங்க அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட். உங்க லைஃபை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுங்க. ஓவரால நான் சொல்ல வர்றது என்னன்னா, க்ளோ ஆக மேக்கப் வேணாம், மேரேஜ் வேணாம். செல்ஃப் லவ் இஸ் தி ரியல் க்ளோ அப். ஸோ ப்ளீஸ் க்ரோ அப். நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களை பார்த்து கல்யாணக்கலை வந்துட்டான்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி நான் சிங்கிளா ஹாப்பியா இருக்கேன், இது சிங்கிள் க்ளோடான்னு கெத்தா சொல்லுங்க. இந்த வீடியோ பாக்குறப்போ ஒரு டைமாச்சும் உங்க ஃபேஸ்ல லைட்டா ஸ்மைல் வந்திருந்தா கூட லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் பாசிட்டிவ் கண்டென்ட் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், லவ் யுவர் செல்ஃப், ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் கீப் க்ளோயிங், சிங்கிளா இருந்தாலும். பை.